வெல்கம் டு நம்ம சவுத் இந்தியா. இப்ப நம்ம ஊட்டியில டிபேட்டியன் மார்க்கெட் அந்த பிளேஸ் எல்லாம் நின்று இருக்கோம். ஊட்டியில இப்படி ஒரு மார்க்கெட் இருக்குது நம்ம போன அப்புறம் தான் தெரிஞ்சது. நிறைய கடைகள் இருக்குது. உங்களுக்கு ஷொட்டர் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் வாங்கணும்னா கண்டிப்பா இந்த இடத்துல வந்தா நீங்க வாங்கலாம். ஆனா இது ஒரு ஃபேமஸான டூரிஸ்ட் டெஸ்டினேஷனுக்கு ஆப்போசிட்ல தான் அமைஞ்சிட்டு இருக்கு. ஸோ நம்ம நெக்ஸ்ட் இப்ப போறது வந்து ஊட்டியில உள்ள பொட்டானிக்கல் கார்டன். ஊட்டிக்கு வர டூரிஸ்ட் எல்லாருமே இந்த கார்டனுக்கு போக மாட்டாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு ஃபேமஸ் அந்த ஹார்ட் ஆஃப் த சிட்டில தான் இருக்கும். ஸோ ஊட்டி பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து சரியா ஒரு 3 to 4 கிலோமீட்டர் தொலைவில் தான் இந்த பொட்டானிக்கல் கார்டன் அப்படின்றது அமைஞ்சிட்டு இருக்கு. நம்ம உள்ள வந்துட்டோம். ஆக்சுவலி ஒருத்தங்களுக்கு என்ட்ரி ஃபீஸா 100 ரூபாய் கலெக்ட் பண்றாங்க. இது கேமரா எடுத்துட்டு வந்தீங்கன்னா அதுக்கு தனியாவும், போட்டோ ஷூட் பண்ணோம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதுக்கு தனியா ஃபீஸ் வந்து கலெக்ட் பண்றாங்க. சின்னவங்களுக்கு ஒருத்தங்களுக்கு 50 ரூபாய் கலெக்ட் பண்றாங்க. இன்னொரு முக்கியமானது அந்த டிபேட்டியன் மார்க்கெட் பார்த்தோம் இல்லையா, அது வந்து இந்த கார்டனோட ஆப்போசிட்ல தான் அமைஞ்சிட்டு இருக்கு ஆக்சுவலி. ஸோ இந்த நீங்க கார்டனுக்கு வந்தீங்க, கார்ல வந்தீங்க அப்படின்னா கார் பார்க்கிங் அப்படின்றது அந்த கார்டன் அந்த டிபேட்டியன் மார்க்கெட்டுக்கு உள்ளதான் பார்க்கிங் அப்படின்றது இருக்கு ஆக்சுவலி. ஸோ எனிவே, ஸோ வாங்க நம்ம இந்த வீடியோல முழுக்க இந்த கார்டன் எப்படி இருக்கு அப்படின்றத நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண போறோம். ஒரு சூப்பரான பிளேஸ் ஆக்சுவலி. எந்த டைம்ல வந்தாலும் பச்சை பசேல்னு அருமையா இருக்கும். இந்த இடத்துல வந்து ஸ்பெஷலே பாத்தீங்க அப்படின்னா நிறைய டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கார்டன்ஸ் இங்க இருக்கு. ஒன்னு ஜப்பான்ஸ் கார்டன் இருக்கு, அப்புறம் இட்டாலியன் கார்டன் இருக்கு. ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸா நீங்க இங்க பார்க்கலாம் ஆக்சுவலி. அதே மாதிரி ஃபிளவர்ஸும் பாத்தீங்கன்னா ரொம்ப யூனிக்கா அருமையா இருக்கும். இங்க வந்து 2-3 கிளாஸ் ஹவுஸ், நம்ம வந்து பெங்களூர்ல பார்த்தோம்னா நம்ம லால்பாக்ல வந்து கிளாஸ் ஹவுஸ் இருக்கு இல்லையா, அதே மாதிரி இங்க வந்து 2-3 கிளாஸ் ஹவுஸ் அப்படின்றது கூட இங்க அமைச்சிருக்காங்க. இந்த பொட்டானிக்கல் கார்டன் எந்த காலகட்டத்துல உருவாச்சுது அப்படின்னு பாத்தீங்கன்னா 1848ல வில்லியம் அப்படின்றவர் தான் இந்த கார்டனை உருவாக்கி இருக்காரு. அது ஃபர்ஸ்ட்ல வந்து ஒரு யூரோப்பியன் கார்டன் அப்படின்ற ஒரு பேர்ல தான் இது அழைக்கப்பட்டிருக்கு. அதுக்கப்புறமா தான் இது வந்து பொட்டானிக்கல் கார்டன் அப்படின்ற ஒரு பேர் மாற்றம் பண்ணப்பட்டிருக்கு வரும் காலங்கள்ல ஆக்சுவலி. ஸோ நம்ம இப்போ போறதுதான் வந்து கிளாஸ் ஹவுஸ். ரொம்ப ஃபேமஸான ஒரு கிளாஸ் ஹவுஸ் அப்படின்னு சொல்லலாம் இந்த ஊட்டியில உள்ள பொட்டானிக்கல் கார்டன்ல. இது வந்து முக்கியமா பார்க்க வேண்டியது, உள்ள வந்து நிஜமா சூப்பரா இருக்கும். ஃபிளவர்ஸ் எல்லாமே வந்து அருமையா வச்சிருப்பாங்க ஆக்சுவலி. ஸோ நீங்களும் மிஸ் பண்ணாம இந்த கிளாஸ் ஹவுஸ் எல்லாமே பாருங்க. இது வந்து இன்னும் உள்ள பாத்தீங்க அப்படின்னா 1894ல தான் வந்து இதை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணிருக்காங்க இந்த கிளாஸ் ஹவுஸ. பச்சை பசேல்னு நிறைய வச்சிருந்தாங்க. இதே மாதிரி இது மட்டுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல, இன்னும் நிறைய கிளாஸ் ஹவுஸ் இருக்கு. உள்ள வந்து ஃபிளவர்ஸ் அந்த மாதிரி ஏன்னா டிஃப்ரெண்டா உள்ள கிளாஸ் ஹவுசஸ் இங்க இருந்தது. ஸோ அதுதான் வந்து எனக்கு தெரிஞ்ச அளவுல ஊட்டி பொட்டானிக்கல் கார்டனோட ஸ்பெஷல் அப்படின்னு நினைக்கிறேன். எப்பவுமே இங்க கிளைமேட் அப்படின்றது நம்ம சொல்ல வேண்டாம், அருமையா இருக்கும் ஆக்சுவலி. ஸோ நம்ம அடுத்தது போனது இதுக்கு பக்கத்துல இன்னும் கொஞ்சம் தூரம் முன்னாடி வந்தீங்கன்னா அடுத்த கிளாஸ் ஹவுஸும் வந்துடும் ஆக்சுவலி. இது வந்து இன்னும் சூப்பரா இருந்தது. ஏன்னா ஃபர்ஸ்ட்ல உள்ள ஃபிளவர்ஸ் எல்லாம் பெருசா இல்லை, அந்த பச்சை பசங்க கிரீனரியான அந்த கார்டன் அமைப்பு மாதிரி வச்சிருந்தாங்க. அதே இது இந்த கிளாஸ் ஹவுஸ்ல பாத்தீங்கன்னா உள்ள நிறைய பூக்கள், டிஃப்ரெண்ட் வெரைட்டியான பூக்கள் எல்லாம் உள்ள வச்சிருந்தாங்க ஆக்சுவலி. ஸோ ஸ்பெஷலா இருந்தது. கண்டிப்பா இந்த கிளாஸ் ஹவுஸ் வந்து மிஸ் பண்ணாம பாருங்க. நம்ம சொல்லியிருந்தோம் ஆல்ரெடி, இது 1848ல வில்லியம் அப்படின்றவர் தான் ஸ்டார்ட் பண்ணாரு. அதோட குட்டியா ஒரு வரலாறு பார்த்துலாம். இது வந்து ஃபர்ஸ்ட்ல யூரோப்பியன் சப்ஸ்கிரிப்ஷன் கார்டன் அப்படின்ற பேர்ல தான் ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க இந்த இடத்துல. எதுக்குன்னா யூரோப்பியன் மக்களுக்கு வெஜிடபிளை சீப்பா கொடுக்கறதுக்காக இதை வந்து ஒரு சின்ன மார்க்கெட் மாதிரி ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. எப்படி சொல்றது, ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் பேஸ் பண்ணி ஒரு மந்த்துக்கு ஒருத்தங்கள்ட்ட 3 ரூபாய் வந்து சார்ஜ் பண்றாங்களாமா. இந்த இடத்துல யூரோப்பியன் மக்கள் வந்து கொஞ்சம் பேர் செட்டில் ஆயிருக்காங்க. அவங்க வந்து வெஜிடபிள்ஸ் எல்லாமே இங்கே விளைவிச்சு சப்ஸ்கிரிப்ஷன் பேஸ்ல வாங்கிட்டு போற மாதிரி. அதுக்கப்புறமா வந்து இது ஒரு பொட்டானிக்கல் ஸ்பேஸா மாறி இருக்கு ஆக்சுவலி. ஸோ அது பாத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து ஒரு இட்டாலியன் கார்டன் கூட இருக்குது. நம்ம அது வந்து டாப்ல அமைஞ்சிட்டு இருக்கோம் ஆக்சுவலி. இந்த இடத்துல இன்னொரு முக்கியமானது பாத்தீங்கன்னா 20 மில்லியன் இயர்ஸ் ஓல்டு ஒரு மரத்தோட தடி இருக்குது. இன்னும் 20 மில்லியன் வருஷம் பழமையானதாமா. அது இப்போ வந்து அந்த மரத்தடி பாறை மாதிரி மாறிடுச்சு, கல்லு மாதிரி ஆயிடுச்சு. ஸோ இந்த விஷயங்கள் எல்லாம் நம்ம போக பார்ப்போம். அதே மாதிரி இன்னொரு முக்கியமானது வந்து ஃப்ளவர் ஷோ. கண்டிப்பா தெரியும் ஊட்டியில, அது மே மாதத்துல நடக்கும். ஸோ சூப்பரா இருக்கும் ஆக்சுவலி. எல்லாமே பார்ப்போம். தொடர்ந்து நம்ம ஆக்சுவலி பயணிக்க போறோம். உள்ள வந்தீங்கன்னா இந்த இடத்துல ஸ்பெஷலா பாத்தீங்கன்னா நீங்க உங்களுக்கு தெரியும், இதுக்கு அடுத்ததுதான் பாத்தீங்க அப்படின்னா அந்த இந்தியா மேப் வச்சிருப்பாங்க ஆக்சுவலி. இந்தியா மேப் சூப்பரா இருக்குங்க ஆக்சுவலி. அதை வந்து ஒவ்வொரு இடம் வச்சு எந்த டிஸ்ட்ரிக்ட் ஸ்டேட் வைஸ் எல்லாம் அந்த பேரெல்லாம் வச்சு சூப்பரா வச்சிருப்பாங்க. அதுக்கு தாண்டி கொஞ்சம் முன்னாடி போனீங்கன்னாலே அந்த நம்ம சொன்னோம் இல்லையா மரம், 20 மில்லியன் இயர்ஸ் ஓல்டு மரம் தான் நீங்க இப்ப பாத்துட்டு இருக்கிறது ஆக்சுவலி.
அந்த மரம் மேல இருக்கு பாருங்க, அந்த தடி வந்து இப்ப தட்டி பாத்தீங்கன்னா கல்லு மாதிரி இருக்கும், பாறை மாதிரி மாறிடுச்சாமா. இதுவும் இந்த கார்டனோட ரொம்ப ஃபேமஸான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இந்த மாதிரி மரங்கள் நீங்க பார்க்க முடியாது. 20 மில்லியன்னா யோசிச்சு பாருங்க. சோ தொடர்ந்து இன்னும் கொஞ்சம் முன்னாடி போகும்போதுதான் உங்களுக்கு வந்து அந்த இட்டாலியன் கார்டன் அப்படின்னு சொன்னோம் இல்லையா, அந்த ஒரு சம்பவம் கிடைக்கும். அதுக்கு வந்து கொஞ்சம் நம்ம ட்ரெக் பண்ணி மேல போற மாதிரி இருக்கும். கண்டிப்பா ஊட்டினாலே ஒரு மலை பிரதேசம், யூனோ குயின் ஆஃப் ஹில் அப்படின்னு சொல்லுவோம். அந்த இடத்துல நம்ம வந்து சமதளங்கள் எல்லாம் எதிர்பார்க்க கூடாது. அப்படியே மேல போனோம் அப்படின்னா நிஜமா அந்த கார்டன் அமைப்பெல்லாம் சூப்பரா இருக்கும். இது எந்த காலகட்டத்துல கட்டினாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கே ஆச்சரியமா இருக்கும். யாரை வச்சு கட்டினாங்கன்னு பாத்தீங்கன்னா இன்னும் ஆச்சரியமா இருக்கும். வேர்ல்டு வார் 1 டைம்ல தான் இந்த கார்டன் அமைப்பு அப்படின்றது கட்டப்பட்டிருக்கு. அப்ப என்ன பண்ணாங்கன்னா இட்டாலியன் பீப்புள் நிறைய பேர் வாருக்கு வருவாங்க இல்லையா, அவங்கள வந்து இவங்க வந்து சிறை பண்ணி அந்த சிறை கைதிகளை வச்சுதான் இந்த இட்டாலியன் கார்டன் அப்படின்றது பண்ணிருக்காங்க. இட்டாலியன் சிறை கைதிகளை வச்சு இந்த இட்டாலியன் கார்டன் பண்ணிருக்காங்க. பாருங்க என்ன மாதிரி எல்லாம் பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்ட்டு. எனிவே சோ எல்லாமே நம்ம பார்த்தோம், ஃபுல்லு சுத்தி பார்த்தோம். ஆக்சுவலி இங்க எல்லா இடத்தையும் நம்ம சுத்தி பார்த்தோம். தொடர்ந்து வீடியோ பாருங்க. ஆக்சுவலி முழு வீடியோ நம்ம போட்டிருக்கோம், என்னென்ன விஷயம் எங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. சோ தொடர்ந்து பாருங்க, பார்த்துட்டு சொல்லுங்க உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. நம்ம இப்போ வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். ஊட்டி பொட்டானிக்கல் கார்டன் கண்டிப்பா ஒரு ஃபேமஸான ஒரு டூரிஸ்ட் டெஸ்டினேஷன் ஊட்டி அப்படின்னு சொல்லலாம். இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா ஜே பில்லர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பில்லர் அமைஞ்சிட்டு இருந்தது. இது எதற்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜெயலலிதா அவர்களை ஹானர் பண்ற விதமா இது வச்சிருக்காங்களாமா. அதே மாதிரி இந்த இடத்துல ஒரு 100 அப்படின்னு எழுதியிருந்தாங்க. அது எதற்காகன்னு தெரியல. அதை பத்தி ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்சா அதை கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த இடத்துல நிறைய பேர் உட்கார்ந்து ரிலாக்ஸ் பண்ணிட்டு இருப்பாங்க, ரொம்ப ஸ்பேசியா இருக்கும். அதே மாதிரி நம்ம தாண்டி இன்னும் அந்த எக்ஸிட்டுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா அந்த மொபைல் ஏடிஎம் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் இந்த இடத்துல இருக்கும். சோ சூப்பரான ஒரு அனுபவம். நம்ம ஊட்டி பொட்டானிக்கல் கார்டன் வந்தது. முடிஞ்ச அளவுக்கு எல்லா இடத்தையும் கவர் பண்ணி நம்ம அந்த வீடியோல போட்டிருக்கோம் உங்களுக்காக. சோ பார்த்துட்டு உங்களோட கருத்துக்கள் ஏதாவது இருந்தா அதை கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த இடம் ஒரு முக்கியமான ஸ்பாட்டுக்கு தான் ஊட்டியில நம்ம போயிட்டு இருக்கோம்.